ஆம், நம்முடைய வாழ்க்கையில நாம் தனிமைப்பட்டிருக்கிற நேரத்துல, நாம் சோகமா இருக்கிற நேரத்துல தான் சில நேரங்களில நாம் வேதனைப்படுகிறோம். யாருமே இல்லை அப்படின்னு நம்ம பாரப்படுகிற நேரத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், அந்த தனிமை நேரத்துல தான் உண்மையாகவே அந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நமக்கு உணர முடியும். இன்னைக்கு நீ தனிமைப்பட்டு இருக்கிற அநேக பேரை நான் பார்க்க முடியும். ஏதாவது சூழ்நிலையில அவர்கள் தனிமைப்பட்டு இருப்பாங்க, ஒதுக்கப்பட்டு இருப்பாங்க. அவர் வீட்டோட தன்னுடைய தாய் தகப்பனோடு சகோதரனோடு ஒருமித்து வாழ்ந்து வந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு சூழ்நிலை, அவர் தன் வீட்டில் இருந்து வெளியேறப்பட்ட பொழுது, அவர் தனிமையாக வந்து இருக்கிற பொழுது, யாருமே இல்லை, எனக்கு எல்லாரும் இருந்தாங்க, நான் யாருமே இல்லை என்று தனிமையில் இருந்த பொழுதுதான் ஆண்டவர் அவர் கூட பேசினாராம். யாரு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன் கூடவே இருந்து நான் உன்னை வழிநடத்துவேன், அது மாத்திரமல்ல நான் உன்னை காத்து வழிநடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார்.